சரிங்களா? உங்களுக்கு வண்டி பற்றி சின்ன சின்ன விஷயம் என்னென்ன விஷயம் தெரியுங்க? அதாவது வந்து கிளச்சை பிடிச்சிட்டோம்னா ஆஃப் ஆகுங்கிற ஒரு விஷயம். சரிங்க. ஏதாச்சும் எக்ஸைட் கொடுத்துட்டு ஏதாச்சும் வேகத்தடை இருக்குதுன்னா எக்ஸைட் கால் எடுத்துட்டு அப்படியே லைட்டாக கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக்கை கால் வைக்கணும். ஓகே. அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வச்சு இருக்கு இல்லைங்க? இருக்குது. சரி ரைட் ஓகே. அந்த சாவியை மட்டும் லைட்டாக முடிச்சு திருப்புங்க. இந்த இதுதாங்க ஃபுல்லாக முன்னாடி திருப்புங்க. சாவி இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ லைட் அந்த லைட் எரியிற அளவுக்கு திருப்புங்க. அங்கே லைட்டு மட்டும் எரியுங்க. இன்னொரு திருப்பு லைட் எரியுதுன்னு பார்க்கலாம். திருப்புங்க. அவ்வளோதான். எது லைட்டு? எல்லா லைட் எரியுது வரும். புரியுது. சரிங்களா? சாவி அப்படியே திருப்பு சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணிட்டீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அது எதுக்கு ஆன் பண்ண சொன்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் காரில் நம்ம டூலெல்லாம் இண்டிகேட்டர் போடுறோம் இல்லைங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு. அந்த மாதிரி அங்கே சுவிட்ச் இருக்கான்னு பாருங்க. இதில் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குங்க. ஆமாம், அந்த சுவிட்சை இங்கே பாருங்க, இப்படி மேலே தள்ளுங்க. இப்படி என்ன எரியுதுங்க? இப்போ இந்த சைடு அம்புக்குறியில் பச்சை லைட் எரியுது. எரியுதுங்களா? மறுபடியும் ஒரே நூல் கீழே இருக்குங்க, ஒரு நூல். இப்போ ஆஃப் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் தூக்குங்க. இது எந்த சைடுங்க? இப்போ இந்த லெஃப்ட் சைடு எரியுது. லெஃப்ட் சைடு. ரைட். மறுபடியும் ஒரு நூல் ஆஃப் பண்ணுங்க. மறுபடியும் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுங்க. எரியுதுங்களா? ஆஃப் பண்ணுங்க. எரியுதுங்களா? ஆஃப் ஆயிடுச்சுங்களா? மறுபடியும் லெஃப்ட் போடுங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு நூல் ஆஃப் பண்ணுங்க. அந்த சுவிட்ச் அப்படியே கீழே இறக்குங்க. இப்போ எந்த சைடு எரியுதுங்க? இப்போ வந்து ரைட் சைடில் எரியுது. பச்சை வந்து ரைட் சைடில் எரியுது. ஓகே. அதாவது மேலே தூக்குனா லெஃப்ட் சைடு, கீழே இறக்குனா ரைட் சைடு. ரைட் சைடு. மறுபடியும் ஆஃப் பண்ணுங்க. ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுங்க. மறுபடியும் ஆஃப் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுங்க. ஆஃப் பண்ணுங்க. ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுங்க. ஆஃப் பண்ணுங்க. தெரிஞ்சுதுங்களா? தெரிஞ்சுது. அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்சுங்க. இண்டிகேட்டர் சுவிட்ச். நம்ம லெஃப்ட் போனோம்னா மேலே தூக்கணும். மேலே தூக்குறோம். ரைட்ல போனோம்னா கீழே இறக்கிடுறேன். கீழே. அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே சுவிட்சில் தான் ஹெட்லைட் இருக்கு. இப்படி திருப்பி தான் இப்படி சுத்த முடியாதுன்னு பாருங்க. இப்படி இன்னொரு சுவிட்ச் சுற்றுங்க. 2 சுற்றி சுற்றினீங்கன்னா முன்னால் 2 லைட் எரியும். சரி புரியுது. ஒரு சுற்றி சுற்றினீங்கன்னா சும்மா 2 குட்டி லைட் எரியும். குட்டி லைட் எரியும். 2 சுற்றி சுற்றினீங்கன்னா முன்னால் 2 லைட் எரியும். சரிங்களா? அதை ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டீங்களா? அந்த ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சுனீங்கள, எந்த காலை கரெக்டாக ஆக்சிலேட்டர் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து வலது காலை வந்து ஆக்சிலேட்டர் வச்சுருக்கேன். ஆக்சிலேட்டர் வச்சுருக்கீங்களா? அண்ணா இங்கே வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். இங்கே ஒருத்தர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துடுவேன். வச்சுருக்கீங்களா? மிதிச்சு பாருங்க. மிதிக்க முடியுதுங்களா? அதாவது இப்போ நீங்கள் மொத்தமாக கால் எடுத்து வச்சுருக்கீங்க கரெக்டாக. மொத்தமாக காலை வைக்காம லைட்டாக பெருவிரல் மட்டும் லைட்டாக அப்படியே டச் பண்ணுங்க. அதில் பெருவிரல் மட்டும் தான் வைக்கணும். மொத்த காலையும் வைக்கக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே மெயினில் வச்சுக்கோங்க. அதில் பெருவிரல் மட்டும் தான் வைக்கணும். எப்போ வண்டி எடுத்தாலும் சரி, வண்டி எடுத்தாலும் சரி, பெருவிரல் மட்டும் தான் அமுத்தணும். சரிங்களா? ரைட் ஓகே. அதே பெருவிரலை தூக்கி பிரேக்கில் வைங்க பார்க்கலாம். கரெக்டாக பெருவிரலை தூக்கி பிரேக்கில். இப்போ இதை மிதிச்சு பாருங்கள். வேலை செய்யுதானே? வேலை செய்யுதுங்களா? ரைட் ஓகே. கால் எடுங்க. மறுபடியும் மிதிங்க. வேலை செய்யுதுங்களா? ரைட் ஓகே. அது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு. ரெண்டுலேயுமே பெருவிரல் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலேட்டர் காலை எடுத்தால் பிரேக்கில் வைக்கணும். பிரேக்லேருந்து காலை எடுத்தால் ஆக்சிலேட்டரில் வைக்கணும். சரிங்களா? அதை மைண்டில் பதிவு பண்ணிக்கோங்க. அதை மறந்துடாதீங்க. ரைட். இந்த கிளச்சை பிடிச்சிருக்கீங்களா கரெக்டாக? அது உள்ள மிதிங்க. இடிக்குதான்னு பார்க்கலாம். உள்ள கடைசி போய் இடிக்கணும். இடிக்குதுங்களா? நீங்கள் சிரமப்பட்டு மிதிக்கிறீங்களா? கொஞ்சம் லைட்டாக மிதிக்கலாம். ஆமாம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சீட்டு உங்களுக்கு தொலைவில் இருக்கு. சரி சரி சரி. சரிங்களா? தொலைவாக இருக்க சீட்டு நீங்கள் அப்படியே முன்னால் இழுத்துக்கலாம். ஆமாம். அதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நேராக உட்காருங்க. நேராக சீட்டில் சாஞ்சு உட்காருங்க. உட்காந்துட்டிங்களா? இந்த காலு கடியில் கை விடுங்க. அங்கே ஒரு கம்பி இருக்கான்னு பாருங்க. அந்த கம்பியை மேலே தூக்குங்க. பின்னால் போச்சுங்களா? ரைட். அந்த கம்பி நல்லா மேலே தூக்குங்க. தூக்கிட்டு அந்த ஸ்டியரிங் ஒரு கையில் பிடிச்சிருக்கீங்களா? நல்லா தூக்குங்க. பிடிச்சிட்டு ஃபுல்லாக இழுங்க பார்க்கல. ஒரே இல்லை டக்குன்னு நல்லா அந்த கம்பியை நல்லா மேலே தூக்குங்க. அது வரலையா? அந்த கம்பி மேலே தூக்குங்க. அந்த கம்பி இப்படி இங்கே வருங்க. இப்படி வளைஞ்சிருக்கிற கம்பி இப்படி தூக்கு. சரி இப்படி திருப்புறத மேலே மேலே தூக்குங்க. வரலீங்களா? டைட்டாக கை இடுங்க. கம்பி இங்கே இருக்குது. அப்படி நல்லா தூக்குங்க. இப்போ அந்த ஸ்டியரிங் இருக்கிற கை தூக்கி டோரில் வைங்க. டோரில் வைங்க. இப்போ இல்லைங்க. அந்த கம்பி மட்டும் மேலே தூக்குங்க. வருதுங்களா?
அது வராமல் இருக்காது. பத்தலை, இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்குங்க. ஓகேங்களா? இப்போ சாஞ்சு உட்காருங்க. இப்போ அந்த கிளச்சை மிதிங்க. ஃபுல்லாக உள்ள இடிக்கணும். இப்போ எப்படி இருக்குங்க? இப்போ வந்து கால் களவாக இருக்கிற அளவுக்கு பின்னாடி இருந்தனால எப்பவுமே வந்து காலு களவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஓட்ட முடியும். காலு களவா இல்லைன்னா அதை ஓட்ட முடியாது. சரிங்களா? அந்த சாவி மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. சும்மா ஒரு திருப்பி முன்னாடி அவ்வளோதான். எப்பவுமே மெயினில் வச்சுக்கோங்க. இந்த கால் வந்து கிளச்சில் தான் இருக்கும். புரிஞ்சுது. இந்த கால் வந்து அந்த சைடு போயிடக்கூடாது. அந்த காலுக்கு இந்த சைடு வந்துடக்கூடாது. அந்த அதான் எக்ஸிலேட்டர் இருந்ததுன்னா பிரேக் இருந்ததுன்னா எக்ஸிலேட்டர், அவ்வளோதான். மாதிரி இருக்கணும். இந்த கிளச்சில் இருக்கிற கால் கிளச்சிலேயே தான் இருக்கும். சரிங்களா? எக்காரணம் கூட மாற்றிக்க கூடாது. சரிங்களா? அது கிளச்சு ஃபுல்லாக பிடிங்க. மறுபடியும் கால் எடுங்க. ரைட், ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்க, கண்ணாடி க்ளீன் பண்ணுறது. அப்போ நான் க்ளீன் பண்ண பார்த்தீங்களா, இப்படி ஒரு இலை, இப்படி ஒரு இலை, இப்படி ஒரு 3 இலை இருக்குது. இதில் 3 தடவை இழுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை இழுக்கும்போது ஒவ்வொரு ஸ்பீடில் வேலை செய்யும். 3ஆவது தடவை இழுத்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக வேலை செய்யும். சரிங்களா? ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இங்கேயே போட்டிருக்கோம், இங்கே ஆஃப் ஒவ்வொன்றா போட்டிருக்கோம். 3 ஸ்டெப் வரும். நீங்கள் இழுத்து பாருங்கள், ஒவ்வொரு தடவை இழுத்து பாருங்கள். வெடுக்கு இழுத்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியாது. மெதுவாக 1 2 3 தெரியுதுங்களா? காரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வெடுக்குன்னு செய்யக்கூடாது. நிதானமாக மெதுவாக செய்யணும். அவ்வளோ ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு கீர், அந்த ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர் அந்த மாதிரி வச்சு தெரியுங்களா? அது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது செய்யல. தெரியாது. அது உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யுங்க பாருங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னா கிளச்சை பிடிச்சிக்குவா. கிளச்சை பிடிச்சிட்டு இப்படி முன்னாடி சரிங்க இழுக்கிற மாதிரி இதை சரிங்க முன்னாடி உட்காந்து போகும்போது பார்த்துக்கலாம். அதே கொஞ்சம் இது பண்ணி இப்படி பின்னாடி தள்ளுவாங்க. சரி, ஓகே. அப்போ வேணாம், ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸாக இருங்க. நான் சொல்கிறது அப்படியே மெயினில் வச்சுக்கோங்க. கீரில் கை வைங்க. என்னுடைய குவாலிட்டி உங்கள் குவாலிட்டி வருதுங்களா? வருது. தெரியுதுங்களா? நல்லா அதை ஃபீல் பண்ணுங்க, கையில் உணருங்க. என் கால்கிட்ட வருதுங்களா? பட் உங்கள் கால்கிட்ட இழுக்கிறேன் வருதுங்களா? பட் என் கால்கிட்ட தள்ளுங்க. இப்படி வந்து இப்படி வந்துடுது. ஆமாம், இது இப்படி என் கால்கிட்ட வருதுங்களா? வருது. ரைட்டு, மறுபடியும் ஃப்ரீயாக விடுங்க. சென்டருக்கு போயிடுச்சுங்களா? அதுவே சென்டருக்கு போயிடுச்சு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க. ஃப்ரீயாக விடுங்க. சென்டருக்கு போகுதுங்களா? இப்போ நம்ம இப்படி தள்ளலாம். என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் குழப்ப முடியாதுங்க. என் கால்கிட்ட தள்ளுங்க. கையிடுங்க. சென்டருக்கு வருதுங்களா? மறுபடியும் உங்கள் கால்கிட்ட இல்லைங்க. கையிடுங்க. சென்டருக்கு வருதுங்களா? இப்படி பண்ணால் நடுவில் இருக்குது, நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? என் கால்கிட்ட தள்ளிட்டு இப்படி கை எடுத்தா இங்கே வரணும். உங்கள் கால்கிட்ட தள்ளிட்டு கை எடுத்தா இங்கே வரணும். இப்படி வந்தால் நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். அதுவே இப்படி தள்ளிட்டு கை எடுத்தா வரலைன்னா கியரில் இருக்குன்னு அர்த்தம். கியரில் இருக்குது. சரிங்களா? தம்பி எடுக்கிறீங்களா? சாவி மட்டும் 1 நிமிஷம் ஆன் பண்ணுங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளச்சை விட்டுருங்க. கிளச்சை நான் பார்த்துக்கிறேன். போதும். அவ்வளோதான். சாவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கை வைங்க. இப்போ என் கால்கிட்ட தள்ளுங்க. கை எடுங்க. என் கால்கிட்ட மட்டும் தள்ளுங்க. கை எடுங்க. சென்டருக்கு வருதுங்களா? உங்கள் கால்கிட்ட எடுங்க. கை எடுங்க. சென்டருக்கு வருதுங்களா? சென்டருக்கு வருது. சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, என் கால்கிட்ட தள்ளுங்களேன். தள்ளிட்டீங்கன்னா அப்படியே மேலே தள்ளுங்க. இப்படி ஃபஸ்ட்டு கீர். புரிஞ்சு. சரிங்களா? ஒரு நூல் பின்னால் இழுத்து கையிடுங்க. ஒரு நூல் மட்டும். அதாவது நீங்கள் எப்படி தள்ளிங்களோ சரி அதே மாதிரி தான் இழுத்து கையிடுங்க. சென்டருக்கு வந்துருச்சுங்களா? சென்டருக்கு வந்துருச்சு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளுங்க. விழுந்துருச்சுங்களா? மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. நீங்கள் எப்படி போனீங்களோ சரி நீங்கள் இதில் நேராக போய் ரைட்டில் தான் திரும்புறீங்க. அதே மாதிரி தானே வரணும். இங்கே குறுக்க போனீங்கன்னா ஏதோ வீட்டுக்குள்ளே போயிருக்கீங்க. அந்த மாதிரி அப்படிலாம் போகக்கூடாது. சரிங்களா? அப்படியே லைட்டாக பின்னால் இல்லைங்க. கையிடுங்க. நீங்கள் கொஞ்சம் பின்னால் இருக்கலாம். சென்டருக்கு வந்துருச்சுங்களா? தெரியுதுங்களா? அதை இப்படி தள்ளி இப்படி போட்டோம் ஃபஸ்ட்டு கீர். சரிங்களா? மறுபடியும் இப்படி பின்னால் இழுத்தா சென்டருக்கு அது வந்துடணும். அதை வர விடணும். சரிங்களா? இப்படி தள்ளி இப்படி போட்டோம் ஃபஸ்ட்டு கீரு. மறுபடியும் இப்படி தள்ளி இப்படி விட்டால் நியூட்ருக்கு வந்துடும். சென்டருக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு. ஃபஸ்ட்டு கீரு நியூட்ருக்கு வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட்டு இப்போ நியூட்ருக்கு வந்துருச்சு. நியூட்ரு இதெல்லாம் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூட்ரு. ஃபஸ்ட்டு இது நியூட்ரு. ஃபஸ்ட்டு நியூட்ரு.
ஃபஸ்ட்டு இது நியூட்ரு மனசு தெரிஞ்சதில்ல. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? சரி, புரிஞ்சு. இதுதான் ஃபஸ்ட்டுங்க. கொஞ்சம் பின்னால் தான் நியூட்ரு ஆக்கிடுச்சு. ஃபஸ்ட்டு கீருங்க, கொஞ்சம் பின்னால் தான் நியூட்ரு ஆக்கிடுச்சு. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நியூட்ரு, ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு. சரி, புரியுதுங்களா? இப்போ நியூட்ரல் இருக்கும். என் கால்கிட்ட தள்ளி மேலே தள்ளணும். ஃபஸ்ட்டு கீர் விழுந்துருச்சு. மறுபடியும் நியூட்ரு பண்ணிக்கிட்டோம். நியூட்ரு விடுங்க, அதை விட்டுட்டோம். சரிங்களா? மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பின்னால் தான் செகண்ட் கீர் விழுந்துருச்சு. மறுபடியும் லைட்டாக தள்ளுறோம். நியூட்ரு ஆகிக்குது. ஃபஸ்ட்டு கீரு லைட்டாக பின்னால் தான் நியூட்ரு ஆகிக்குது. விடுங்க, அதை பிடிக்கக்கூடாது. அதை பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீரு விடுங்க, நியூட்ரு. அது அங்கே போகணும். நீங்கள் போகக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு பண்ணுங்க. போயிடுச்சுங்களா? அதை நீங்கள் பிடிக்கவே கூடாது. சரிங்களா? அதை லைட்டாக தான் பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீருங்க, லைட்டாக இழுத்துட்டோம். நியூட்ரு வந்துச்சு. சரிங்களா? அதை மறக்காதீங்க. கை வச்சுக்கோங்க, கை எடுக்காதீங்க. கை வந்து இங்கே இப்படி அப்படி அழகாக அப்படி சும்மா பூவை பிடிச்சி இப்படி கசக்க மாட்டோம்ல, அது மாதிரி அப்படி அதை அவ்வளோ அழகாக பிடிக்கணும். ஃபஸ்ட்டு நியூட்ரு, ஃபஸ்ட்டு நியூட்ரு. அது தெரியுது உங்கள் கையில்? தெரியுது? அது தெரியுங்க. விடுங்க, நானே போடுறேன். செகண்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு. சரிதா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. நான் இவ்வளோ மெதுவாக போட்டேன், நீங்கள் என்ன பண்ணீங்க? கொஞ்சம் விரசல். அந்த விரசல் இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்க. செகண்ட் கீர் போடுங்க. பார்த்தீங்களா? என் கால்கிட்ட தள்ளியில் இப்படி போடணும். சரி, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்ரு, ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்ரு. கரெக்டுங்களா? செகண்ட் கீர் போடுங்க. இப்போ உங்கள் கால்கிட்ட தள்ளி, என் கால்கிட்ட தள்ளி புறக்காலுங்க. சரிங்களா? இப்போ இதை நியூட்ரு கொண்டு வரணும். லைட்டாக தள்ளனா நியூட்ருக்கு வந்துடும். நியூட்ருக்கு அடுத்து இருங்க. அப்படின்னா அதாவது இங்கே இருக்குன்னா இங்கே லெஃப்டில் போகணும்னா இப்படி நேராக வரணும். நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாலேயே இப்படி தள்ளிங்கன்னா போகாது. இங்கே வந்து இடிக்கணும். இடிச்சு இப்படி தள்ளினா தான் ஃபஸ்ட்டு கீரு. மறுபடியும் பின்னால் இழுத்தோம்னா நியூட்ரு, இழுத்தா செகண்டு. சரிங்களா? மறுபடியும் ஒரு நூல் இப்படி மேலே தள்ளினா நியூட்ரு ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நியூட்ரு. அதாவது ஃப்ரீயாக அப்படியே அதை வந்து ஃபீல் பண்ணுங்க. அது கையில் ஃபீல் பண்ணுங்க. இங்கே இடிச்சிருச்சு, இங்கே இடிச்சிருச்சு, இங்கே இடிச்சிருச்சு. தெரியுது இடிக்கிறது? கையில் தெரியுது இடிக்கிறது. இங்கே இடிச்சிருச்சு, மேலே தள்ளிட்டோம். ஃபஸ்ட்டு கீரு மறுபடியும் லைட்டாக இழுத்துட்டோம். நடுவேளை வந்துருச்சு. மறுக்கா இப்படி இழுத்துட்டோம், பின்னாடி இழுத்துட்டோம், முன்னாடி வந்துருச்சு. செகண்ட் கீர் மறுக்கா லைட்டாக முன்னால் தள்ளணும். நடுவேளை வந்துருச்சு. சரிங்களா? மறுபடியும் இங்கிட்டு தள்ளுறோம், இப்படி போடுறோம். ஃபஸ்ட்டு கீரு. சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க, அதை சிரமப்படாதீங்க. சரி, இருங்க. இப்போ நான் இப்போ பண்ணுறது கரெக்டாக நீங்கள் மைண்ட் பண்ணிக்கங்க. என்ன பண்ணுங்க? இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது. உங்கள் கால் பக்கம் தலான நியூட்ரல் இல்லைங்க, கீரில் இருக்குது. இப்போ தான் நியூட்ரல் இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? இது ஃபஸ்ட் கீர். ஆமாங்க. அப்புறம் இது நியூட்ரல் இருக்கு. நியூட்ரல் இங்கே வர விடணும். அதை வர விடாமல் பிடிச்சிக்கூடாது. புரிஞ்சுது. இப்படி இழுத்தோம்னா இது இங்கே வர விடணும். இது விட்டுரும் லூஸாக. ஆமாம். சரி. இப்போ நியூட்ரல் இருக்கு. இப்போ
ஃபஸ்ட்டு கீர். இப்போ நோட்டர் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோம். அப்புறம் இது அடுத்தது ஃபஸ்ட் கீருக்கு இப்படி வரணும். ஆமாம், முட்டிக்கிச்சுலாங்க. ஆமாம், ஃபஸ்ட் கீரு. ரெண்டாவது இப்படி நோட்டர் கொண்டு வர்றேன். அப்புறம் அடுத்தது உங்கள் கால் கட்டை வந்து ரெண்டாவது கீர். பரக்காலங்க. ரெண்டாவது கீர். அப்படி தான் மைண்ட். ஆமாம். சரி. மடி லைட்டாக தள்ளனா நியூட்ரல் ஆகிக்கும். நியூட்ரல் ஆகிக்குது. பண்ணுங்க. ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளியே இப்படி போட்டுறோம். ஃபஸ்ட்டு கீர். மறுபடியும் லைட்டாக புறக்கால் இருக்கிறோம். விடுங்க. அது அப்படியே பிடிச்சிக்கூடாது, அதை போக விடணும். இல்லாட்டி நீங்கள் நிற்கும், அதை போக விடணும். இப்படி தள்ளி இப்படி போட்ட ஃபஸ்ட்டு கீரு மறுபடியும் இப்படி விட்டால் தான் இது இங்கே வரும். அது இங்கே வர விடாமல் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் இங்கே தள்ளி இப்படி போட்டால் செகண்ட் கீரு. மறுபடியும் இப்படி தள்ளணும். நியூட்ரல் ஆகிடுச்சு. மூணாவது கீர். சென்ட்ரல் நியூட்ரல் இருக்கு இல்லைங்க, நியூட்ரல் இருந்தால் அப்படியே மேலதெல்லாம் மூணாவது கீர். நியூட்ரல் இருக்கும்போது மேலதெல்லாம் மூணாவது கீர். மறந்துடாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீரு லைட்டாக புறக்கால வந்துட்டோம், சென்டருக்கு வந்துடுச்சு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி புறக்கால் இழுத்தா செகண்ட் கீரு. மறுபடியும் லைட்டாக தள்ளுறோம், நியூட்ரல் ஆகிடுச்சு. மேலே தள்ளனா தேர்டு கீரு, மூணாவது கீர். மறுபடியும் லைட்டாக இழுக்கிறோம், நியூட்ரல் ஆகிக்குது. மறுபடியும் புறக்கால் இழுத்தா நாலாவது கீரு. கான்செப்ட் புரியுதுங்களா? லைட்டாக தள்ளுறோம், நியூட்ரல் ஆகிடுச்சு. சரிங்களா? இங்கே இருந்து இப்படி தள்ளனா ஃபஸ்ட்டு கீரு. மறுபடியும் லைட்டாக இழுத்தா நியூட்ரல் ஆகிடுச்சு. நியூட்ரல் விடுங்க, அது பிடிக்கக்கூடாது. சரிங்களா? மறக்க பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கீரு பின்னால் இழுத்தோம், அங்கே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கீரு பின்னால் இழுத்தோம், அங்கே வந்துடுச்சு. செகண்ட் கீரு முன்னால் தள்ளணும், அங்கே வந்துடுச்சு. செகண்ட் கீரு முன்னால் தள்ளணும், அங்கே வந்துடுச்சு. கரெக்டுங்களா? அப்படியே மேலே தள்ளனா மூணாவது கீர். மறுபடியும் கொஞ்சம் பின்னால் இழுத்தோம், சென்டருக்கு வந்துடுச்சு. நாலாவது கீர். நல்லா முன்னால் தள்ளுறோம், சென்டருக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு சென்டருக்கு வந்துடுச்சு. செகண்டு சென்டருக்கு வந்துடுச்சு. 3 சென்டருக்கு வந்துடுச்சு. 4 சென்டருக்கு வந்துடுச்சு. தெரியுதுங்களா? புரிஞ்சுங்களா இல்லைங்களா? ஒன்றாவது கீர் போடுங்க. இப்போ இது சென்டருக்கு வாங்க. ரெண்டாவது கீர் போடுங்க. இது ரெண்டாவது கீர். பின்னால் இழுத்த நாலாவது கீர் இல்லை, சென்டருக்கு வராமல் என் கால்கிட்ட தள்ளியில் பின்னால் இருக்கணும். இது ரெண்டாவது கீர். மறுபடியும் நியூட்ரு பண்ணுறோம். மேலே தள்ளனா 3 நியூட்ரு. அங்கே தள்ளக்கூடாது, அப்படியே இருக்கணும். 4. அப்போ இன்னைக்கு இங்கேயே அரை மணி நேரம் ஆகிட்டா அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிருங்கன்றவன். சரிங்களா? இங்கே வந்துட்டோம். அஞ்சாவது கீர். சரிங்களா? இந்தாங்க மறுபடியும் லைட்டாக இழுக்கிறோம், நியூட்ரு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, 3 நியூட்ரு, 4 நியூட்ரு, 5. சரிங்களா? மறுபடியும் புறக்கால் இழுத்தா நியூட்ரு ஆகிக்கும். சரிங்களா? இதை அப்படியே மெயினில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு இதை ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? போகலாங்களா? போகலாங்களா? சாவி திருப்பிங்க. இன்னொரு திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? கை எடுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை. நீங்கள் கிளச்சையும் பிடிக்காதீங்க, பிரேக்கையும் பிடிக்காதீங்க. ஸ்டேரிங் மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்குங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக இந்த சைடு சுற்றுங்க. ஃபுல்லாக சுற்றுங்க. சுற்றிட்டிங்களா? நம்ம அந்த கட்டுக்குள்ளே போகணுங்க. நீங்கள் இது பண்ணாதீங்க, நான் சொல்லும்போது மட்டும் எக்ஸைட்டர் தொடுங்க. திருப்பிங்க. அப்படி இந்த கட்டுக்குள்ளே போகணுங்க. இப்போ இங்கேருந்து திருப்பி இருங்க இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் திருப்பிக்கலாங்க. திருப்பிங்க.
அப்படியே மாற்றி திருப்பிங்க. எக்ஸைட்லாம் மிதிக்காதீங்க. சரிங்க மட்டும் திருப்புங்க. சரிங்க மட்டும் திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. இன்னும் திருப்புங்க. திருப்புங்க. திருப்பிட்டீங்களா? ஓகே, போகலாம். நேராக போதுங்களா? அப்படியே போட்டுங்க. பயப்படாம உட்காருங்க. வண்டி எங்கேயும் போய் இடிக்காது. சரிங்களா? வண்டி எங்கேயும் போய் எதில் இடிக்காது. பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த இதில் போகணுங்க. இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, கூப்பிட்டு போயிடலாங்க. திருப்புங்க. திருப்புங்க. அப்படி மாற்றி திருப்பிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் போய் இப்போ மாற்றி திருப்பிக்கிங்க. மாற்றி இந்த சைடு திருப்பி போகலாங்க. திருப்பி இன்னும் திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. ரெண்டு நாளைக்கு பயமாக இருக்கும். பயப்படாதீங்க. அண்ணா வராருங்களா? மாற்றி இன்னும் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். போதும். இதெல்லாம் எப்படி போகுதுன்றது நான் உங்களுக்கு 2 நாள் சொல்லித்தரேன். சரி, சரிங்களா? சரி. இப்போதைக்கு நான் சொல்லும்போது எக்ஸிலேட்டர் மட்டும் தொடுங்க. நான் சொல்லாமல் நீங்கள் அதை தொடக்கூடாது. சரி சரி சரி. சரிங்களா? சரி. மெதுவாக போய்க்கலாம். திருப்பி மாற்றி மாற்றி இன்னும் கொஞ்சம் மாற்றி இப்போ இப்படி இப்படி ஒரு 2 நாளைக்கு குழப்பமாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸைட்டில் பெருவரில் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருவரில் வைங்க பார்க்கலாம். பரவாயில்ல, இன்னைக்கு தேடிக்கிங்க, நாளைக்கெல்லாம் தேடக்கூடாது. சரி சரி. அப்படியே தொடுங்க தொடுங்க தொடுங்க. போதுங்களா? போதும். போதும் இல்லைங்க? அது தொட்டிங்கன்னா தான் போகும். எடுத்துலாம் தொடக்கூடாது. சரி சரி. அது காலை எடுத்து எல்லாம் தொடக்கூடாது. அது தொட்டிங்கன்னா அழகாக அணைச்ச மாதிரியே தொடணும். தொடங்க தொடங்க. போதுங்களா? போதும். தொடுங்க இன்னும் தொடுங்க. இன்னும் தொடங்க.
மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும், அது தொட்டிங்கன்னா அழகாக போகும். நம்ம தொட்டே போகலாம், தொடுங்க. நம்ம ஒரு 4-5 நாள் கழிச்சு மிதிச்சுக்கலாம், சரிங்களா? சரி சரி. தொடுங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. மெத 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 போட்டுக்குங்க. மெத மெத தொடுங்க, நீங்கள் தொடுங்க. மெதுவாக தொடுங்க. திருப்பிங்க திருப்பிங்க. அப்படியே ஸ்டடி பண்ணிங்க, ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி ஆயிடுச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் தொடுங்க, தொடுங்க தொடுங்க. ஓகே, கால் எடுங்க. ஓகே, மடி தொடுங்க, மடி தொடுங்க, மடி தொடுங்க, கால் எடுங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு 6 அடிச்சிருக்கலாங்களா? தொடுங்க, எக்ஸைட் தொடுங்க, எக்ஸைட் தொடுங்க. உங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு 6 மட்டும் லைட்டாக அடிச்சுக்குங்க, அடிங்க, அவ்வளோதாங்க. நம்ம இங்கே வரணும் அவங்கள்ட்ட சொல்லணும் இல்லைங்க, டக்குன்னு அவங்க ரோடு தாண்டிட்டா சிரமம் தானுங்க. வீட்டில் கார் வச்சுருக்கீங்களா? என்ன வண்டி வச்சுருக்கீங்க? ஆம்னி. சரிங்க, போலாங்க. போலாங்க, கவனமாக போலாங்க. சும்மா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் திருப்பணும், சும்மா திருப்பிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? அதுதான் பயம், அதனால தான் உங்களை சொல்லிட்டு யாருன்னு சொல்லணும். போலாம், எப்படி எக்ஸைட் தொடுங்க, இன்னும் கொஞ்சம் தொடுங்க. அது தொடுறதை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கங்க, தெரியுதுங்களா? தொடுறது அது எல்லாரும் 1000% போயிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து மிஷினாக மாறிட்டாங்க. அவருக்கு ஒரு 6 அடிச்சுக்குங்க. போலாம் போலாங்க, இன்னும் கொஞ்சம் தொடுங்க. போதுங்களா? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்குங்க. ஆமாம், காலை எடுத்துருங்க. இந்த காலெல்லாம் எடுத்தால் என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு 2 நாள் முன்னாள் போட்டு சொல்லித்தரேன், சரிங்களா? இன்றைக்கி எல்லாம் சொல்லி கொடுத்தா சிரமமாயிரும், மனப்பாடம் வராது. போலாம், இருங்க. திருப்பி மெதுவாக போகணும், திருப்பிக்கணும், திருப்பிக்கணும், திருப்பிக்கணும். நீங்கள் திருப்பிக்கணும், இன்னும் திருப்பி திருப்பி அப்படியே மாற்றி திருப்புங்க. இன்னும் அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். இப்படி நிறுத்தி நிறுத்தியே திருப்பணும். அப்படி நிறுத்தி நிறுத்தி திருப்பினா தான் நம்ம ரோட்டில் இருக்க மாதிரி தெரியும். வண்டி திரும்பி வச்சுங்களா? ரைட், ஓகே. வண்டி கரெக்டாக நேராக போகுதுங்களா? போகுது இல்லைங்க. இப்போ லைட்டாக தொடுங்க, எக்ஸிலேட்டரை தொடுங்க, தொடுங்க. போகுதுங்களா? காலை எடுத்துருங்க, மறுபடியும் அதே அளவு தொடுங்க, அதே அளவு தொடுங்க. போதுங்களா? போதுங்களா? கால் எடுத்துருங்க, மறுபடியும் அதே அளவு தொடுங்க, தொடுங்க. நீங்கள் எந்த அளவில் கால் எடுத்தீங்களோ அதே அளவு தான் தொடணும், சரிங்களா? போதுங்களா? காலை எடுத்துருங்க. பயப்படணும், பயப்படணும், பயப்படாது. போலாம், தொடுங்க, இன்னும் கொஞ்சம் தொடுங்க. யாருக்கு பயப்படாதீங்க, வண்டி எங்கேயும் போயிடுச்சு, சரிங்களா? நம்ம இந்த வெள்ளைக்கோட்டை விட்டு போகக்கூடாது, இந்த கல்லை ஒட்டி போகணும், சரிங்களா? அந்த வெள்ளைக்கோட்டை ஒட்டி போனால் நடு ரோட்டில் போவோம், இந்த கல்லை ஒட்டி போகணும். வண்டி போதுங்களா? போலாம், தொடுங்க, எக்ஸைட் தொடுங்க, தொடுங்க, இன்னும் கொஞ்சம் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. போதுங்களா? தொடுறதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இவ்வளோ தான் தொடுறங்கிறத மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? கால் எடுத்துருங்க. காலை எடுத்தால் இங்கே நிறையா வேலை இருக்குது, அது என்னங்கிறது சொல்லித்தரேன், சரிங்களா? மறுபடி தொட்டுக்குங்க, அப்படியே அதே அளவுக்கு தொடுங்க, 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 இன்னும் தொடுங்க.
ஹார்ன் அடிக்கணும், ஹார்ன் அடிச்சுக்குங்க. இது பின்னாடியே போகலாங்க. பட் எக்ஸைட் தொட்டுக்குங்க, தொடுங்க தொடுங்க, சேர்த்து தொடுங்க, காலில் மிதிங்க. போக மாட்டேங்குதுங்களா? கால் எடுங்க, கால் எடுங்க. இப்போ மிதிங்க 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 மிதிங்க. கால் எடுங்க. நறுக்குன்னு மிதிக்கக்கூடாது. போலாங்க. அப்படி மெல்ல மெல்ல பெருவரில் தொடுறீங்களே, தொட தொட அப்படியே மிதிங்க. போதுங்களா? அப்படியே போட்டுங்க. கால் எடுத்துக்கங்க. பொருடி தொடுங்க. சரிங்க, மெதுவாக பிடிங்க, இழுத்து பிடிக்கக்கூடாது. ஒன்று கல்லை விட்டே போகலாங்க. தொடுங்க. நமக்கு 2 நாளைக்கு ஸ்டியரிங் நேராக பிடிச்சா போதும். சரிங்களா? ஸ்டியரிங் நேராக பிடிச்சா அதுக்கப்புறம் ஈஸியாக மீதி ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். போகலாங்க. வண்டி போகுதுங்களா? எங்கிட்ட அந்த எக்ஸிலேட்டர் இல்லை, உங்கள்கிட்ட தான் எக்ஸிலேட்டர் இருக்குது. சரிங்களா? போகலாங்க. அப்படியே தொடுங்க, இன்னும் தொடுங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். தொடுங்க, இன்னும் கொஞ்சம் தொடுங்க. போதுங்களா? அவ்வளோதான். கால் எடுத்துக்கங்க. போகலாங்க. ஹார்ன் அடிச்சுக்கிடுங்க. மடி தொடுங்க, மடி தொடுங்க. பத்தலை, தொடுறது பத்தலை. நீ போதுங்களா? போகலாங்க. 40 தாண்டக்கூடாதுன்னு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, பயப்படாம ஓட்டுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? பயப்படாமல் ஜாலியாக ஓட்டுங்க. சரிங்களா? போகலாங்க. தொடுங்க. போதுங்களா? நீங்கள் தொடுறங்கிட்ட தான் போகுது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஹார்ன் அடிச்சுக்குங்க. கால் எடுத்துக்குங்க. மறுபடி தொடுங்க. மறுபடி கால் எடுத்துக்குங்க. அப்படியே தொடுங்க. அப்படியே தொடுங்க. அப்படியே தொடங்க, இன்னும் தொடங்க. அப்படியே தொடங்க, இன்னும் கொஞ்சம் தொடங்க. பயப்படாதீங்க, நான் பார்த்துக்க. நீங்கள் தொடங்க, எக்ஸைட்டர் மட்டும் தொடங்க. சரிங்களா? பயப்படாதீங்க. வண்டி போதுங்களா? கால் எடுத்துக்கங்க. மறுபடி தொடுங்க, டைட்டாக தொடுங்க. மறுபடி லைட்டாக தொடுங்க. போதுங்களா? அவரையெல்லாம் பார்க்காதீங்க, கால் எடுத்துங்க. ஏங்க அவரை எட்டி பார்க்குறீங்க? சொந்தக்காரா? லைட்டாக தொடுங்க.
லைட்டாக தொடுங்க. போதுங்களா? போதும். ரைட் ஓகே. மெதுவாக இப்படி ஓரமாக வரலாங்க. கால் எடுத்துக்கங்க. அப்படி லைட்டாக தொடுங்க. லைட்டாக தொடுங்க. போதும் இல்லைங்க? போதும். கால் எடுத்துக்கங்க. மறுபடியும் லைட்டாக தொடுங்க. நம்ம இந்த 2 வெள்ளை கொடுக்குள்ளே போகலாங்க. இந்த சைடு அந்த சைடெலாம் போகக்கூடாது. இந்த 2 வெள்ளை கொடுக்குள்ளே போகலாம். சரிங்களா? சரிங்க. வெள்ளை கொடுக்குள்ளே போகலாம் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. போகலாங்க. 6 அடிங்க. போகலாங்க. இதுக்குள்ளே போகலாங்க. அந்த சைடு இந்த சைடு போகக்கூடாதுங்க. பின்னால் வரவங்கள குழப்பக்கூடாது. சரிங்களா? கால் எடுத்துக்கங்க. வண்டி தொடங்க. போகலாங்க. நல்லா இருக்குங்களா கார் ஓட்டுறதுக்கு? நல்லா இருக்கு. மனப்பாடம் பண்ணிக்கலாம். விடுங்க. எல்லோரும் மனப்பாடம் பண்ணி தானே ஓட்டுறாங்க. நம்மளும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். கால் எடுத்துக்கங்க. நமக்கு 4 இருக்குது. பார்த்துக்கலாம். விடுங்க. சரிங்களா? நமக்கு 10 சேர்ந்து போனாலும் பரவாயில்ல. பார்த்துக்கலாம். போகலாம். மறுபடியும் எக்ஸைட் விடுங்க. நம்ம ரோட்டில் போகலாம். காலை எடுத்துருங்க. திருப்ப முடியாது. அப்படி நம்ம ரோட்டுக்கு தான் வந்துடணுங்க. மறுபடியும் காலை வச்சுருங்க. போகலாம். அவ்வளோதான். லைட்டாக தானே. இப்போ பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கு? எக்ஸேட்டர் மிதிக்கவே கூடாது. எப்பவுமே எக்ஸேட்டர் மிதிக்கக்கூடாது. அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு இன்னைக்கு நீங்கள் தான் வண்டி எடுக்கணும். எக்ஸேட் தொட்டுக்குங்க. நடுவில் பேரிகேடு வருதுங்களா? கால் எடுத்துருங்க. நம்ம இங்கிருந்து அந்த பேரிகேடுக்குள்ளே போகிற மாதிரி போகணும். போதுங்களா வண்டி? எக்ஸைட் தொடாதீங்க. அதெல்லாம் கணிச்சிக்கலாம். நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ லைட்டாக தொடுங்க. கால் எடுத்துருங்க. அந்த பையனை தாண்டி நிறுத்திக்கலாங்க. அவ்வளோதான். சரிங்களா? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறங்களா?